வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வாஷிங்டன் இர்விங் எழுதின ரிப் வேன் விங்கல் இந்த ஷார்ட் ஸ்டோரியோட சம்மரியை பார்க்கலாம் வாங்க. நம்மள பல பேர் கோமாளின்ற தமிழ் படத்தை பார்த்துருப்போம். அதே கதை தான் இது. ஆனால் இது 1819 வந்துடுச்சு. இந்த ரிப் வேன் விங்கல் ஒரு டச் அமெரிக்கன் கிராமத்தில் வாழ்ந்த ஒருத்தரை பற்றி. அது அமெரிக்கா அப்போது காலனியாக இருந்தபோது நடக்கிற மாதிரியான கதை தான் இது. இந்த கதையோட முக்கியமான கதாபாத்திரம் தான் ரிப் வேன் விங்கல். இவர் சில டச்மென்னை பார்க்குறார். அவங்கள ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்காங்க, ஆதி மனிதர்கள் மாதிரி இருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து அவர் குடிச்சிடுறாரு. குடிச்சிட்டு அப்புறம் அவர் தூங்கிடுறாரு. அவர் தூங்குகிற இடம் கேட்ஸ்கில் மவுண்டன்னு அவர் வாழற கிராமத்துக்கு பக்கத்தில் ஒரு ஆறு ஓடுது. அந்த ஆறை ஒட்டி இருக்கிற மலை தான் அது. தூங்கினவர் 20 வருஷம் கழித்து தான் எழுந்துக்கிறார். அந்த 20 வருஷத்தில் இந்த உலகமே மாறிடுது. முக்கியமாக அமெரிக்காவில் அமெரிக்கன் ரெவல்யூஷன் நடக்குது. ஆனால் இதெல்லாம் அவருக்கு தெரியாது, ஏன்னா அப்போ அவர் தூங்கிட்டு இருந்தார். இந்த கதையை அவர் ஏன் எழுதினாருன்னா, அவருடைய பிரதர் இன் லா அவர் அமெரிக்கன் எக்ஸ்பேட்ரியேட்னா ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டில் போய் வாழுறவங்கள நம்ம எக்ஸ்பேட்ரியேட்டுன்னு சொல்லுவோம். அப்போ அவர் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் வாழ்ந்த நாட்டை பற்றி நினைவுகளை அவர் ரொம்ப ஆசையாக சொல்லிகிட்டு இருந்தார். அங்கெல்லாம் இப்படி இருந்தது, அப்போ இப்படி இருந்ததெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது அவருக்கு இந்த கதை தோணுச்சு. இந்த கதையை அவர் இன்ட்ரடக்ஷனோடு ஆரம்பிக்கிறாரு. என்னென்னா, அவர் சில பேப்பர்ஸை பார்த்ததாகவும் அந்த பேப்பர்ஸை எழுதுனது டெட்ரிச் நிக்கபாக்கர்ன்றவர். இந்த டயட்ரிச் நிக்கபாக்கர் யாருன்னா, இவர் இந்த டச் செட்டிலர்ஸ், நியூயார்க்கில் செட்டிலான டச்சை பற்றி எழுதின ஒரு ஹிஸ்டாரியன். அதை பார்த்து தான் இந்த கதையை எழுதியிருக்காரு. இப்போ இந்த ரிப் வேன் விங்கல் யாருன்னா, அவர் ஒரு சின்ன டச் வில்லேஜில் வாழறாரு. இந்த கிராமம் ஹட்சன் ரிவர் பக்கத்தில் இருக்குது. அந்த கிராமத்தை ஒட்டியே இந்த ஆறை ஒட்டியே இந்த கேட்ஸ்கில் மவுண்டன் இருக்குது. எவ்வளோ கிட்டனா அதோட நிழல் ஆறில் விழும், அவ்வளோ கிட்ட. இப்போ இந்த ரிப் எப்படின்னா ரொம்ப நல்ல மனுஷன். ஆனால் என்னென்னா, அவருக்கு வீட்டு இல்லை தன் சம்மந்தப்பட்ட எந்த வேலையுமே செய்ய பிடிக்காது. அதனாலேயே அவரோட மனைவிக்கு அவர் கொஞ்சம் கூட பிடிக்காது, கத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஊருக்கே அவர் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் எந்த வேலைனாலும் செஞ்சு கொடுப்பாரு. அதில் சின்ன பசங்களுக்கு அவர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அவங்களோட சேர்ந்து விளையாடுவார். ஆனால் இவருக்கு தான் வேலையை செய்கிறது எதுவுமே பிடிக்காது. அதாவது ஊரில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் வேலை செய்வார், ஆனால் அவருடைய வீட்டுக்கோ அவருக்கோ எந்த வேலையும் செஞ்சுக்க தெரியாது. இதனால தான் அவருடைய மனைவிக்கு எப்போ பார்த்தாலும் அவர் மேலே கோவமாக இருக்கும், திட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய வயல் எப்படின்னா சரியாகவே இப்போ பராமரிக்கப்படாமல் வருஷம் அதுலேருந்து அறுவடை ஆகிறது கம்மியாகிட்டே போயிட்டே இருந்தது. இதை விட மோசம் என்னென்னா, அவரோட பசங்களும் இவரை மாதிரியே இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயும் அவரோட பையன் இவரை மாதிரியே வீட்டில் எதுவுமே செய்யாமல் அப்படியே பொழுது போக்குற ஒரு பையனாக இருந்ததுனால வீட்டில் அவரோட நிலவரம் சரியில்லை. அது மாத்திரம் இல்லை, பசங்க தான் எப்படின்னா அவர் கூட இருக்கிற நாய், அதுக்கப்புறம் நரி, அதுக்கப்புறம் இவர் ஒரு இடத்துல ஒரு இன்னில் போய் அடிக்கடி உட்காந்து நிறைய பேரோட பேசுவார். அந்த மக்கள் எல்லாருமே இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டுருந்தாங்க. அங்கே ஒரு ஸ்கூல் மாஸ்டர், அவர் பேர் டெரிக் வேன் பம்பிள். அவர் அவர் காதில் படுற நியூஸ், அவர் படிக்கிற நியூஸ் எல்லாம் அந்த இன்னில் சொல்வார். அப்போ அந்த இன்னோட சொந்தக்காரரான நிக்கலஸ் வெடர் அதெல்லாம் கேட்டுட்டு அவரோட ஒப்பீனியனை அப்படியே பைப் ஸ்மோக் பண்ணிக்கிட்டே சொல்வார். இப்படி தான் ஒரு நாளை ஓட்டின்னு இருந்தார். ஒரு நாள் என்ன பண்ணார்னா, அவர் நாயை அடைச்சிக்கிட்டு அணிலை வேட்டையாடுறதுக்காக அந்த மலையில் போகிறார். அந்த மலையில் வேட்டையெல்லாம் ஆடிட்டு ஒரு இடத்துல உட்காந்துன்னு அப்படியேன்னு எல்லாம் பாரிட்டு இருக்கும்போது பழைய அந்த காலத்து டச் ட்ரெஸ்ஸை போட்ட ஒருத்தர் வரார். அவர் அந்த மலை ஏறி வந்துக்கினே இருக்கார். அவரோட தோள் பட்டையில் ஒரு பெரிய கேக்குன்னா அந்த ஸ்டோர் பண்ணால பேரல்ஸ் அந்த மாதிரி அதை தூக்கிட்டு வரார். பீப்பாயின்வாங்களே அந்த மாதிரி சின்ன பீப்பா, தோளில் தூக்குற அளவுக்கு இருக்க பீப்பா, அதை தூக்கின்னு வர்றாரு. தூக்கிட்டு வரும்போது ரிப்பை பார்க்குறாரு. பார்த்துட்டு கொஞ்சம் உதவி செய்யறதுக்காக கூப்பிட்றாரு. ரிப்பு தான் எப்போதுமே மற்றவங்களுக்கு நல்லா உதவி செய்வார் இல்லையா. அதனால் அவர் உடனே போய் அவருக்கு அந்த மேலே ஏறத்துக்கு உதவி செய்கிறாரு. ஆனாலும் அவருக்கு அவளோட ஆடை இந்த மாதிரி ஆடை போட்ட இப்போது யாரடா இருக்காங்க அப்படின்னு அவருக்குள்ளே ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருக்குது. அப்போது அவர் காதில் ஒரு இடி அடித்த மாதிரி சத்தம் கேட்குது. அவர் பின்னாடியே போகிறாரு. போகும்போது ஒரு பெரிய குகை மாதிரி ஒன்று வருது.
அது வழியாக உள்ளே போய் பார்த்தா அங்கே நிறையா மக்கள் இப்போ பார்த்தவர் மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு அங்கே இருக்காங்க. ஆனால் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. எல்லோரும் 9 பின்ஸ்ன்ற ஒரு கேமை வந்து விளையாடிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது அவரோட வில்லேஜ் பார்சனுடைய வீட்டில் ஒரு பெயிண்டிங் பார்த்துருக்கார். அந்த பெயிண்டிங்கில் இருக்கிற ஓல்டு ஃப்ளெமிஷ் மென் மாதிரி இவங்கெல்லாம் இருக்கிற மாதிரி அவருக்கு தோணுது. இவர் இடியை நினச்சார் இல்லையா, அது ஆக்சுவலாக இடி இல்லை, இந்த 9 பின்ஸ் விளாட்றாங்க இல்லையா, அப்போ அவங்க உருட்டி விடுற பந்தோடைய சத்தம் தான் இடி மாதிரி அவருக்கு விழுந்திருக்கு. இந்த 2 பேரையும் பார்த்த உடனே அந்த விளையாடுறவங்களாம் அந்த ஆட்டத்தை விட்டுட்டு வந்து அந்த பீப்பாயில் வந்து உள்ளே வந்து லிக்கர் இருக்குது. எல்லோரும் வந்து அவங்க கப்பில் வந்து அந்த லிக்கரை வாங்கி குடிக்கிறாங்க. இப்போது ரிப்புக்கு வந்து புரியவே இல்லை, இவங்கெல்லாம் யார், ஆதி மனுஷங்க மாதிரி ட்ரெஸ் போட்டுருக்காங்க, பழங்காலத்தில் அந்த ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, இப்போ யார் அதை போடுறா, வித்தியாசமாக இருக்காங்கன்னு யோசிச்சுட்டே இருக்காரு. ஆனால் அவருக்கும் வந்து எல்லாம் லிக்கர் தராங்க, அதை எடுத்து குடிக்கிறாரு. அது ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. திருப்பி நிறையா வாங்கி குடிக்கிறாரு. அப்படியே குடிச்சிட்டு தூங்கிடுறாரு. அப்புறம் எழுந்து பார்க்கும்போது அவர் முதல்ல கீழே ஒரு இடத்துல பழுத்து இலைப்பாரிட்டு இருந்தார் இல்லையா, இப்போ அந்த இடத்துல இருக்கார், அந்த குகைக்குள்ளையில் அந்த இடத்துல இருக்கார். ஐயோ, நம்ம ராத்திரி ஃபுல்லாக தூங்கிட்டோம் போல இருக்குது, ஐயோ வீட்டுக்கு போனால் மனைவி திட்டுவாங்களே அப்படின்னு நினைக்கிறாரு. அவர் துப்பாக்கியை தேடி பார்க்குறாரு. ஆனால் அவர் துப்பாக்கி வச்சிருந்த இடத்துல வந்து ஒரு துரு பிடிச்சி ஒரு காலத்தில் துப்பாக்கியாக இருந்திருக்கும்னு நினைக்கக்கூடிய ஒன்று தான் அங்கே இருக்குது. அவர் நாயை கூப்பிடணுன்னு பார்க்குறாரு, நாயை சுற்றி காணோம். சரி, நம்ம நேற்று போன இடத்துக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு போய் தேடுறாரு. ஆனால் அவர் எழுந்துக்கும் போதே உடம்பெல்லாம் அப்படியே ஸ்டிஃபாக இருக்குது, சரியாக நடக்க முடியாமல் தடுமாறுற மாதிரி இருக்குது. ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த இடம் ஃபுல்லாக போய் பார்க்குறாரு. அந்த குகையே அவர் கண்ணுக்கு தெரியல, எந்த இடத்துல அந்த குகை போகணும்னு அவர் சரியாக தெரியல. இப்போ நாயையும் தொலைச்சாச்சு, எப்படியும் மனைவி கிட்ட போய் நின்று தான் ஆகணும், திட்டம் வாங்க போகிறோம், பட் போய் தானே ஆகணும். அதனால் வீட்டுக்கு வர்றார். திரும்பி அந்த கிராமத்துக்கு வந்தால் எல்லா ஜனங்களும் வேறு மாதிரி உடையெல்லாம் போட்டுருக்காங்க. அவரை பார்க்குறவங்க எல்லாம் வந்து ஒரு மாதிரி அவங்க தாடையை அப்படி தடவி பார்க்குறாங்க. என்னடா அது, எல்லாம் நம்ம பார்க்குறவங்களாம் தாடியை ஒரு மாதிரி அவங்க தாடையை தடவுறாங்கன்னு சொல்லிட்டு முகத்தில் கை வச்சு அவரோட தாடியை அவரே தொடும்போது தான் தெரியுது அவருக்கு வந்து 1 அடி நீளத்துக்கு தாடி வளர்ந்துருக்கு. அதுவும் அந்த தாடி வந்து வெள்ளை நிறத்தில் இருக்குது, அதாவது நரைச்சி போய் கிடக்குது. சரின்னு சொல்லிட்டு எப்படி இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு போய் ஆகணும்ல, அவருக்கு ஒன்றும் புரியல, என்ன ஆயிருக்கும், ஒரு நம்ம குடிச்சதா ஆயிடுச்சா அப்படிலாம் யோசிச்சுன்னு போகிறாரு. போய் அப்படின்னு வீடு அப்படி இப்படின்னு தேடி ஏன்னா எல்லாமே மாறிட்டுருக்கு, தேடி போய் பார்த்தா அவர் கண்ணுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ஒரு கிராமமே பெருசான மாதிரி இருக்குது. நிறையா மக்கள் அங்கே வாழற மாதிரி இருக்காங்க, நிறைய குழந்தைங்க அங்கே இருக்காங்க. ஆனால் அவங்க பேர் கூட அவருக்கு யாருமே தெரில. ஒரு வீடும் அங்கே இருக்கக்கூடிய கடைங்களும் வந்து எல்லாமே அவருக்கு புதுசாக இருக்குது, இதுக்கு முன்னாடி அவர் பார்த்ததே இல்லை. அவர் நினைக்கிறாரு, நம்ம ரொம்ப குடிச்சிட்டோம் போல இருக்குது, அதனால தான் நம்ம இந்த மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்கோம். என்னடா அது, நம்ம கிராமம் நமக்கே புரியலையே, ஏன்னோ வேறு ஒரு கிராமத்துக்கு வந்த மாதிரி இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு நடக்கிறாரு. எப்படியோ அப்படி இப்படின்னு போய் அவர் வீடு இந்த இடத்துக்கு போயிடுறாரு. ஆனால் அவர் வீடு ஃபுல்லாகவே பாழடைஞ்சு போயிருக்கு. அங்கே இதுக்கு முன்னாடி இவருக்கு தெரியாத ஒரு நாய் தான் சுற்றிட்டுருக்கு. அந்த நாயை இவரை பார்த்தோன்னு அப்படியே குலைக்குது. வீடே காலியாக இருக்குது. அந்த இடத்துல யாருமே வாழ்ந்த மாதிரி தெரியல, அதாவது கொஞ்ச காலத்துக்கு யாருமே அங்கே இல்லாமல் இருந்தால் ஒரு வீடு எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது. சரி, ஏதாவது தெரிஞ்ச மாதிரி இருக்கா அப்படின்றதுக்காக அவர் அடிக்கடி போவார்ல, அங்கே போகிறார். அதுவும் இப்போது வந்து ரொம்ப ஆல்ட்ரு ஆகி இப்போ வந்து த யூனியன் ஹோட்டல்னு இருக்குது. அங்கே வந்து ஒரு பெரிய மரம் இருக்கும். அந்த மரத்தோட இடத்துல மரம் இல்லை, ஆனால் அதுக்கு பதிலாக ஒரு ஃப்ளாக் போல் இருக்குது. அதுலேயும் வந்து அமெரிக்காவோட ஃப்ளாக் தான் பறந்துட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி கிங் ஜார்ஜோட ஃபோட்டோ இருந்த இடத்துல ஜார்ஜ் வாஷிங்டனோட ஃபோட்டோ இருக்குது. அதுக்கு முன்னாடி முன்ன வந்து கொஞ்சம் மக்கள்லாம் அப்படியே இவரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படியே உட்காந்துங்கன்னு அப்படியே பொழுத போக்கின்னு பேசின்னு இருப்பாங்க. ஆனால் இப்போ பயங்கரமாக வந்துட்டு போகிற ஒரு க்ரௌடு. அதுலேயும் ஒருத்தர் வந்து பாலிட்டிக்ஸை பற்றி பேசின்னு இருக்காரு. அது அவர் என்ன பேசுகிறாருன்னே ரிப்புக்கு புரியலை. ஆனால் ரிப்போடைய அந்த தோற்றம் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கிறதுனால அவர் நிறைய பேர் இப்போ திரும்பி பார்க்குறாங்க, வந்து கேட்குறாங்க, நீ யார், நீ யாருக்கு ஓட்டு போட்டேன்னு. ஆனால் ரிப்புக்கு வந்து அவங்க என்ன பேசுகிறாங்கன்னே புரியல. ஒருத்தர் வந்து ரிப்பு கையில் இருந்த பழைய அந்த கீழே உடஞ்சி போயிருந்ததில் அந்த ரைஃபெல்லாம் அவர் எடுத்துன்னு வந்திருக்காரு. அதை பார்த்தோன்னே என்ன ஏதாவது கலவரம் பண்ண வந்திருக்கியான் போது ரிப்புக்கு ஒன்றும் புரியல. இல்லை நான் ஒரு சாதாரண மனுஷன்தான், நானும் இந்த கிராமத்தில் தான் வாழறேன்,
நான் வந்து ராஜாவுக்கு விசுவாசமானவன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களால கட்டுப்படுத்தவே முடியல, ரொம்ப நேரம் சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரிப் வந்து அவருடைய நண்பர்களோட பேரை சொல்லிலாம் கேட்குறாரு. இந்த இடத்துல வந்து ஒரு இருந்ததே, அது எங்கே அப்படிலாம் கேட்கும்போது தான் அவருக்கு தெரிய வருது 2 பேர் இறந்துட்டாங்க, ஒருத்தர் இப்போ காங்கிரஸில் இருக்காருன்னு. அது மாத்திரம் இல்லாமல் அந்த இடத்தோட ஓனரான நிக்கலஸ் வெடர் வந்து இறந்தே 18 வருஷம் ஆகுது. அப்போது ரிப்புக்கு தெரிஞ்சிடுது, ஓ நம்ம 18 வருஷமாக தூங்கியிருக்கோம், ஏன்னா இறந்ததே தெரியாது அவருக்கு. அதுக்கப்புறம் அவர் வந்து சொல்கிறாரு, ரிப் வேன் விங்கலை யாருக்கா தெரியுமான்னு போது அவங்க எல்லாம் ஒருத்தான் தெரியுமேன்னு சொல்லிட்டு ஒரு இளைஞரை காட்டுறாங்க. அந்த இளைஞரை பார்த்தா ரிப் வந்து தூங்குறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் இருக்கார். இப்போ எல்லாரும் வந்து இவர்கிட்ட உங்கள் பேர் என்னன்னு கேட்கும்போது இவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா அவரை மாதிரியே தோற்றத்தோட, இளமையான தோற்றத்தோட ரிப் வேன் விங்கல்ன்ற பேரோடு ஒருத்தர் இருக்கார். இப்போ நம்ம என்ன சொல்கிறதுன்னு இவருக்கு தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் தெரியுது, நம்ம வந்து ரொம்ப வருஷமாக இங்கே இல்லை, நம்ம இல்லாத காலத்தில் இந்த உலகமே மாறிடுச்சுன்னு. இப்போ வந்து சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ஒன்று புரிஞ்சிடுது, இங்கே எதிர்க்க நிற்கிற ஆளுக்கு புத்தி தெளிவில்லைன்னு. அப்போ தான் ஒரு சின்ன ஒரு பெண்மணி, அவங்க ஒரு குழந்தையை தூக்கிக்கிட்டு அப்படியே வராங்க. அந்த குழந்தையோட பேர் வந்து ரிப்பு. உடனே ரிப் வேன் விங்கல் அவங்கக்கிட்ட போய், ஆமாம் உன் பேர் என்ன, உங்கள் அப்பா பேர் என்னன்னு வருது. அவங்க சொல்கிறாங்க, நான் ரிப்போட பொண்ணு, ஆனால் அவர் 20 வருஷம் முன்னாடியே காணாமல் போயிட்டார், அதுக்கப்புறம் நாங்கள் அவளை பார்க்கவே இல்லை அப்படின்ற. அம்மாவை பற்றி கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, டேம் வேன் விங்கல் வந்து சமீபத்தில் தான் இறந்தாங்க அப்படின்னு சொன்ன உடனே இவர் சொல்கிறாரு, அம்மா நான் தாம்மா உன் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி யாருக்காவது நம்மளை தெரியுதா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வயசான பெண்மணிக்கு அவரை வந்து அடையாளம் தெரியுது. அவங்க வந்து கேட்குறாங்க, எங்கே போயிட்ட இவ்வளோ வருஷமா அப்படின் போது அவருக்கு தெரிஞ்சிடுது நம்ம 20 வருஷமாக இங்கே இல்லைன்னு. அப்போ அவர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் போனேன், இந்த மாதிரி வாங்கி குடித்தேன், 20 வருஷம் தூங்கிட்டேன் போது கூட்டத்தில் யாருக்கும் அதை நம்புகிற மாதிரி இல்லை, ஏன்னா 20 வருஷம் எப்படி ஒருத்தர் தூங்க முடியும்னு. ஆனால் அவங்க ஊரில் பீட்டர் வேண்டர் டாக்னு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட நம்ம சொல்லலாம். அவர் சொல்வார் இந்த கதை உண்மையா பொய்யா அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இந்த வேண்டர் டாக் யாருன்னா அந்த கிராமத்தில் இருக்க வயசான ஒருத்தர். அவருக்கு வந்து அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா கதையும் தெரியும், அதோட பூர்வீகம் தெரியும், அந்த கிராமத்தை பற்றி இருக்கக்கூடிய பல கதைகளுடைய உண்மைத்தன்மையும் அவருக்கு தெரியும். அவரை கூப்பிட்டோன்னு அவர் சொல்கிறார், ஆமாம் இங்கே இருக்கிற அந்த மலையில் வந்து சில அதிசயமானவர்கள்லாம் வாழறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது மாத்திரம் இல்லாமல் ஹென்ரிக் ஹட்சன்ற ஒருத்தர், அவர் வந்து ஒரு கடலில் வந்து பிரயாணத்தோடு செய்யக்கூடிய ஒரு மாலுமி. அவரும் அவருடைய மாலுமிகளும் சேர்ந்து அப்பப்போ 20 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த மலைக்கு வரதாகவும், அவங்க ஏன் வராங்கன்னா அந்த மலை வந்து பாதுகாப்பாக இருக்கா, எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறதுக்காக வர மாதிரி ஒரு நம்பிக்கை எல்லார்ட்டையும் இருக்குது. அது மாத்திரம் இல்லை, இது வெறும் நம்பிக்கைன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவருடைய அப்பாவே, அதாவது வேண்டர் டாக்கோட அப்பாவே அவங்கள ஒரு வாட்டி பார்த்துருக்காரு. அவங்கெல்லாம் வந்து ஆதிகால மனுஷர்கள் மாதிரி தான் உடை அணிஞ்சுட்டு இருப்பாங்க, வந்து அந்த 9 பின்ஸ்ன்ற விளையாட்டை விளையாடுவாங்க. இவரே கூட ஒரு வாட்டி அந்த இடியை கேட்டிருக்கார். அது இடியில் அவங்க அந்த போலிங் பண்ணாங்க 9 பின்ஸ்க்கு, அந்த சத்தம் தான் இது அவரும் கேட்டிருக்கார். இதெல்லாம் கேட்ட உடனே எல்லாருக்கும் புரிஞ்சிடுது, இவர் ரிப் சொன்ன கதை உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை நம்புகிறாங்க. இப்போ ரிப் வந்து அவருடைய பொண்ணோடையும் அவர் ஹஸ்பண்டோடையும் போயிடுறாரு. ரிப்போட பொண்ணு யாரை கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னா, ரிப் வந்து அவர் ஆரம்ப காலத்தில் எல்லா பசங்களோடலாம் விளையாடுவாங்க இல்லையா, அந்த விளையாடின பசங்களில் ஒருத்தனை தான் ரிப்போட மகளும் கல்யாணம் பண்ணிட்டுருக்காங்க. இப்போவும் ரிப்பு பழைய மாதிரி தான், எந்த இதையும் செய்யாமல் இருக்கார். ஆனால் வயதானவர்ன்றதுனால அது யாரும் கேள்வியும் கேட்குறதில்ல. அப்பப்போ வந்து இந்த ஹோட்டலில் உட்காந்து அவர் தூங்குறதுக்கு முன்னாடி, அதாவது இந்த அமெரிக்கன் ரெவல்யூஷன் அந்த போர் வரத்துக்கு முன்னாடி அவர் இருந்த இடம் எப்படி இருந்ததுன்னெலாம் சொல்லுவார். அதே மாதிரி இந்த 20 வருஷத்தில் எவ்வளோலாம் மாறி இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுப்பார். அவர் அந்த கதையை டெய்லி சொல்கிறதுனால அங்கே இருந்த எல்லாருக்குமே அவரோட கதை வந்து மனப்பாடமாகவே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த கதையை முடிச்சிருக்காரு. முடிக்கும் போது என்ன சொல்கிறாருன்னா, இந்த கதை வந்து நிக்கர் பாக்கர்ன்ற ஒருத்தர்கிட்ட தான் வந்திருக்கு, இந்த கதை வந்து முழுக்க முழுக்க உண்மை. அது மாத்திரம் இல்லாமல் இவரே வந்து ரிப் வேன் விங்கலோட பேசினதாகவும், அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இவர் வந்து பார்த்ததாகவும், அதனால் இந்த கதையை படிக்கிறவங்க யாருமே இது உண்மையா அப்படின்ற சந்தேகமே இருக்கக்கூடாது, இது உண்மையான கதை தான் அப்படின்றத நம்பணும்னு சொல்லிட்டு இவர் என்ன சொல்கிறாருன்னா, நிக்கர் பாக்கர் வந்து ஏற்கனவே
அந்த பாரம்பரியமாக அந்த நாட்டில் வாழுறாங்க இல்லையா, அவங்களுக்கு நடுவில் இருந்த ஒரு கதை தான் இது. இந்த கதை வந்து இங்கே நடந்த ஒரு கதையாக தான் மக்கள் வழி வழியாக பேசிக்கிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த கதையை முடிச்சிருக்காரு. இது ரொம்ப அருமையான ஒரு கதை. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.